ஹாய் கைஸ், நாங்கள் உங்கள் சித்தா விலாகர்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கொரியாண்ட்ரம் சட்டைவம் அப்படின்னு சொல்கிற கொத்தமல்லியை பற்றி பார்க்கலாம். கொத்தமல்லியோட இலை, விதை ரெண்டையுமே நாம் சமையலில் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதில் இருக்கிற ஆக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அகட்டுவாய் அகட்டி, கார்மினேட்டிவ், பசித்தூண்டி, சிறுநீர் பெருக்கி, டயூரெட்டிக், இது போன்ற ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இதோட விதையை பற்றி பார்க்கலாம். கொத்தமல்லி விதையை வறுத்து அதிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம். அந்த எண்ணெயை 1-4 துளிகள் வயிற்று மந்தம், இன்டைஜஷன் செரியாமை, டயேரியா அதாவது கழிச்சலுக்கு கொடுக்கலாம். விதையை வறுத்து சாப்பிட குருதி கழிச்சல் அதாவது இரத்தத்தோடு வெளியேற மலம், டிசென்ட்ரி, செரியா கழிச்சலுக்கு கொடுக்கலாம். வறுத்த கொத்தமல்லி விதைகளோட சோம்புத்தூள் சேர்த்து சாப்பிட ஏப்பம் நீங்கும். இந்த விதையை தனியாக அரைச்சோம் அல்லது சந்தனத்தோடு சேர்த்து அரைச்சோம் நெற்றியில் பற்று போட தலைவலி குறையும். இந்த விதையை தண்ணியில் ஊற வச்சு ஊறல் நீர் செஞ்சு அதை குடிச்சிட்டு வந்தால் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மாந்த நோய் போகும். விதையை தண்ணியில் கொதிக்க வச்சு ஆறிய பின் அந்த தண்ணியை கண்களில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு கழுவி வர அந்த புண்கள் சீக்கிரமாக குணமாகும். விதையை வாயிலிட்டு மெல்ல வாய் நாற்றம் நீங்கும். கொத்தமல்லி இலையை எண்ணெய் விட்டு வதக்கி வீக்கம் உள்ள கட்டிகளுக்கு கட்ட வீக்கம் குறைஞ்சு கட்டிகள் பழுக்கும். இலையை அரைச்சி துவையலாகவும் சாப்பிடலாம். ஓகே காய்ஸ், இனிமேல் யாரும் கொத்தமல்லியை அவாய்ட் பண்ணாமல் உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. பை காய்ஸ்.